அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாவின் நெல்லடியார்கள், அவர்களுடைய பண்புகளை, நட்பண்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகள் அல் ஃபுர்கான் அத்தியாயம் 63வது வசனத்திலிருந்து குறிப்பிடுகிறான். அதிலே அல்லாஹு தஆலா 74வது வசனத்திலே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், வல்லதீன யகூலூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அன்புக்குரியவர்களே, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா நமக்கு முன்னுதாரணமாக சொல்கிறான். நாமும் இந்த துஆக்களை, இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்டு வர வேண்டும். குறிப்பாக பெற்றோர், கணவன், மனைவி இந்த துஆவை, பிரார்த்தனையை பொருளுணர்ந்து பாடமாக்கி அதிகமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதிகமான நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை கேட்டு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது என்ன துஆ? ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களுடைய துணைகளிலும், கணவன் மனைவி துணைகளிலும் பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அருள்வாயாக. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை முன்னுதாரணமாக ஆக்கி வைப்பாயாக. அதுதான் இந்த துஆவுடைய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக இந்த துஆவை கேட்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இந்த கண் குளிர்ச்சி என்பது நமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது துணைகளிலும் பிள்ளைகளிலும் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்தான் நமக்கு கண் குளிர்ச்சியை தர வேண்டும். எனவே அந்த தௌஃபீக்குக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த துஆவை கேட்டு வருவோம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.